என் பேர் ஆறுமுகம், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம். முதல்ல என்னுடைய இது தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழக மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்னம்மாவின் சார்பு மனமாற நல்வாழ்த்துக்களோடு நான் ஆரம்பிக்கிறேன். நமது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கழகம் துவங்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு தொண்டர்கள் மத்தியிலே உற்சாகம் இருந்ததோ அதோட உற்சாகம் இன்றைய தினம் எங்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்து எங்களுக்கு தாய்க்கு தாயாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்னை, எங்களுடைய பிதா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு வரமாக இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஏழைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் ஏழை தாய்மார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த கட்சி இருக்கும். இந்த கட்சியானது மக்களுக்கு சேவைக்காக இருக்கும். ஏனென்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சாதாரணமாக வரவில்லை. புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆருடன் இருந்து அவர் எப்படியெல்லாம் இருந்தாரோ அந்த பாணியில வந்து மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய தாய்க்கு தாயாக இருந்து தங்கைக்கு தங்கையாக இருந்து அரசியல் ஆலோசகராக இருந்து வந்தவர் தான் நமது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இன்னைக்கு அம்மாவை நெஞ்சிலையும் முதுகுலையும் குத்துனவங்களாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா அவனை நாங்கள் வளர விட மாட்டோம். ஏன்னா இது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் முன் சத்தியம் செய்து வந்தவர்கள். அந்த சத்தியம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஏன்னா புரட்சி தாய் சின்னம்மா சாதாரண ஒரு பெண்மணி அல்ல, சிங்க பெண்மணி, தென்னகத்தின் சிங்கம். அந்த சிங்கத்துக்கு நாங்களாம் குழந்தையா இருக்கிறது பெருமைப்படுறோம். அதனால அவங்க இன்னைக்கு அறிவித்திருக்க இந்த கட்சி பல்லாண்டு 100 ஆண்டுக்கு மேல வாழணும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தென்னமர சின்னம் மக்கள் மத்தியிலே பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அங்கே உறங்கிக் கொண்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆசி என்றைக்கும் புரட்சி தாய் சின்னம்மா பக்கம் இருக்கும் என்று சொல்லி இந்த வரக்கூடிய தேர்தலில் அனைத்து மக்களும் இந்த தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அம்மா யாரை நிப்பாட்டினாலும் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று மன்றாடி உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எம் ஜெனிஃபர் ஆரோக்கியமேரி. நான் வட சென்னை மத்திய மாவட்டத்திலேருந்து வரேன். முன்னாடியே அம்மா இங்கே நம்ம ஒரு புதிய பயணத்தை தொடங்கும்னு சொல்லும் போதே நாங்கள்லாம் சந்திச்சிட்டோம். இன்னைக்கு அம்மா புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் புரட்சி தலைவி அதுக்கப்புறம் சின்னம்மாவை தான் நாங்கள் ஒரு தலைவராக பார்க்குறோம். புரட்சி தலைவியோட அம்மாவோட மறு உருவமாக அவங்கள பார்க்குறோம். அம்மா தான் உண்மையான நிரந்தர தலைவி மற்றும் பொதுச் செயலாளர். அதே மாதிரி இப்போ புது கட்சி மூலியமா இன்னும் எத்தனை பேர் இப்போ பயந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அம்மா களத்துல இறங்கிட்டாங்க. இனிமே அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த புதிய கட்சி ஆரம்பிச்சதுக்காக அம்மாக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அவங்க கூட நாங்க பெண்கள் மகளிர் அணியா நாங்க நின்று பக்கபலமா இருப்போம், செயல்படுவோம். என் பேர் ராஜாத்தி. நான் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன். இப்போ அம்மா புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுனால இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா புதிய கட்சி ஆரம்பிக்கிறது. அதோட என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு பெட்டகமாக தான் அம்மாவை பார்க்குறோம். பெண்களுடைய பாதுகாப்பு அரணாவும் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அம்மாவை சந்திச்சது. வணக்கம், நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். என் பெயர் கௌரி. இப்போ அம்மா புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கட்சியில் நான் இணையத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன். மீண்டும் ஜெயலலிதா அம்மாவே திரும்பி எங்களுக்கு வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அம்மாவோட ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் மறுபடியும் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த கட்சியை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இந்த கட்சி எனக்கு ஆரம்பிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா எப்படியெல்லாம் எங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு எங்க பெண்களுடைய இதுவும் எவ்வளவு உயர்த்தினாங்களோ அதே மாதிரி இவங்களும் எங்களுக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வழக்கறிஞருக்கு எங்க அம்மா கூட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நம்ம புரட்சி தலைவரோடைய பேரை சேர்த்து வச்சிருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.